வணக்கம் நண்பர்களே, முக்கியமான 2 செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி, பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்டார்ல, இந்த கொலை வழக்கை சிபிஐ விசாரிக்க ஹைகோர்ட்டு உத்தரவு போட்டாங்க. ஹைகோர்ட்டுடைய உத்தரவை எதிர்த்து டிஎம்கே கவர்மெண்ட் கடந்த காலத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு மனு தாக்கல் பண்ணாங்க. ஹைகோர்ட்டு சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, அதுக்கு தடை போடுங்க, சிபிசிஐடியே விசாரிக்கும், மாநில காவல்துறையை விசாரிக்கும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் உத்தரவு போடணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டை அப்ரோச் பண்ணாங்க. இது ஒரு பெரிய டிபேட்டாக மாறினுச்சு. சிபிஐ விசாரித்தா விசாரிக்கட்டுமே, எதுக்காக இதுக்கெல்லாம் போய் மேல்முறையீடு மனு தாக்கல் பண்ணுறாங்க டிஎம்கே கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டிபேட் வந்துச்சு. இப்போது டிவிகே கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உச்சநீதிமன்றத்தில் போட்ட அந்த மேல்முறையீட்டு மனுவை வாபஸ் வாங்கியிருக்காங்க. டிவிகே கவர்மெண்ட்டுடைய இந்த செயலுக்கு பாராட்டுகள் குவிந்து வருது. வாபஸ் வாங்கினது கரெக்டு தான், சிபிஐ விசாரிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுகள் குவிந்து வருது. அப்படியே இந்த கேஸை வாபஸ் வாங்கின மாதிரி இன்னும் ஒரு 2 கேஸ் இருக்குது. அதையும் டிவிகே கவர்மெண்ட் வாபஸ் வாங்கிட்டா பரவாயில்ல. முதல் கேஸ் என்ன தெரியுமா? திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் தீபம் ஏற்றக்கூடிய விவகாரம். ஹைகோர்ட்டு தீபத்தூணில் தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டை அப்ரோச் பண்ணியிருக்காங்க டிவிகே அரசு. அந்த போட்ட மனுவை வாபஸ் வாங்கிட்டா பரவாயில்ல. இன்னொன்று, ஹிந்து மதத்திலிருந்து இஸ்லாம் மதத்துக்கு மாறின ஒருத்தருக்கு பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமியர் அப்படிங்கிற ஜாதி சான்றிதழ் வழங்க கடந்த டிஎம்கே ஆட்சியில் ஜிஓ ஒன்று போடப்பட்டுச்சு, அரசாணை. அந்த அரசாணையை சமீபத்தில் ஹைகோர்ட்டு ரத்து பண்ணாங்க. இப்போ டிவிகே கவர்மெண்ட்டு ஹைகோர்ட்டுடைய இந்த ரத்துக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு பண்ண முடிவெடுத்திருக்காங்க. அதையும் அந்த கேஸையும் வாபஸ் வாங்கிட்டா பரவாயில்ல அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வை. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? திருப்பூரில் நேற்று அண்ணாமலை ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டாரு. நேற்று கல்வி கண் திறந்த காமராஜர் அவர்களுடைய பிறந்த நாள். திருப்பூரில் இருக்கக்கூடிய விவேகானந்தா வித்யாலயா பள்ளியில் அந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு. அங்கே அண்ணாமலை கலந்துக்கிட்டு மாணவர்களுக்கு மோட்டிவேஷன் கொடுத்துருக்காரு. இப்போது ஒரு பக்கம் சவுக்கு சங்கர் கத்துறாரு, ஆர்எஸ்எஸ் பொறுப்பாளர்கள் நடத்தக்கூடிய பள்ளி அது, அந்த ஸ்கூலுக்கு அண்ணாமலையை சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டுருக்காங்க, இதனால் ஆர்எஸ்எஸ் கோபத்தில் இருக்காங்க, கூடிய விரைவாக அந்த 2 பொறுப்பாளர்களுடைய பதவியை பறிக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் உருட்டிக்கு இருக்காரு சவுக்கு சங்கர். இன்னொரு பக்கம் தமிழக பாஜக கும்பல் பார்த்தீங்கன்னா, அது எப்படி அண்ணாமலையை ஆர்எஸ்எஸ் நடத்தக்கூடிய ஸ்கூலுக்கு விருந்தினராக கூப்பிடலாம் அப்படின்னு ஒரு பக்கம் கத்துறாங்க. ஆர்எஸ்எஸ் எந்த இடத்துலையும் பிஜேபிக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவோம், வேற யாருக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு எந்த இடத்துலையும் சொன்னதில்லையே. நேஷனல் இன்ட்ரெஸ்டோட யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம், இயக்கம் தொடங்கலாம், தேச நலனை முன்னிறுத்தி அதை பிரதானப்படுத்தி யார் அரசியலுக்கு வந்தாலும் கொள்கை ரீதியாக ஆர்எஸ்எஸ் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறதான் மோகன் பகவத் சொல்லியிருக்கிறது. பாஜக தேசியவாதத்தை முன்னிலைப்படுத்தி அவங்க போகிறதுனால ஆர்எஸ்எஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க. காங்கிரஸ் அந்த ரூட்டில் போகலை, அதனால ஆர்எஸ்எஸ் உடைய ஆதரவு காங்கிரஸுக்கு இல்லை. இதுதான் சூழல். அண்ணாமலை நான் ஒரு தேசியவாதி, இருமாப்போட சொல்கிறேன் நான் தேசியவாதி அப்படின்னு சமீபத்தில் மாநாட்டில் கூட பேசியிருக்காரு. அதுபோக எக்ஸ்-ஐபிஎஸ் ஆஃபீஸர். கல்வி நிலையங்களுக்கு அண்ணாமலையை பலர் சிறப்பு விருந்தினராக கூப்பிடுறாங்க, அதில் இந்த பள்ளியும் ஒன்று. அங்கே போய் அரசியலாக பேசினார், மாணவர்களுக்கு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்துருக்காரு, போதைப் பொருட்களுக்கு எதிராக நமக்கு ஒரு அவேர்னஸ் வரணும் அப்படின்னா இங்கே பேசியிருக்காரு. இதில் என்ன தப்பு இருக்குது? உடனே ஒரு பக்கம் சவுக்கு சங்கர் அழுகிறாரு, பாஜக கும்பல் அழுகிறாங்க. பரவாயில்ல, நீங்கள் அழுகிறது நல்லா தான் இருக்குது அப்படின்னு வி த லீடர்ஸ் இயக்கத்துடைய வாலண்டியர்ஸு பதிலடி கொடுக்குறாங்க. இன்னும் கதருங்க, இன்னும் பல ஆர்எஸ்எஸ் நடத்தக்கூடிய ஆர்எஸ்எஸ் பொறுப்பாளர்கள் நடத்தக்கூடிய பள்ளிகளுக்கு அண்ணாமலை போக தான் போகிறாரு, மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்க தான் போகிறாரு, அதையும் பார்த்து கதருங்க அப்படின்னு வாலண்டியர்ஸ் பதிலடி கொடுக்குறாங்க. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க, அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி, ஜெய் ஹிந்த்.